என்னண்ண என்ன சொன்னீங்க அவள கேக்குறல்ல? என்ன சொன்னீங்க? என்ன அவளை அடிக்க போனீங்களா? சொல்லுங்கண்ணே, அடிக்க போனீங்களா? பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. கழுத்து நெரிச்சு கொண்டிருக்க வேண்டாம், கொண்டு இருக்க வேண்டாம். ஒரு தரங்கட்ட இவெல்லாம் ஒரு ஆளுன்னு பேச வந்திருக்கா, நிக்க வச்சு கேள்வி கேக்குறா. அவ்வளவு திமிரு. பார்த்தீங்கள, அதான் என் தம்பிங்கிறது. தெரிஞ்சுக்க, அவன் என் உயிர், என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் அவன் தான். அவனை யாராலையும் மாற்ற முடியாது, மனசில் வச்சுக்க. என்ன சொன்ன? உன் முந்தானையில் அவனை முடிஞ்சு வச்சு எனக்கு எதிராக திருப்பி விடுவிய? எங்கே திருப்பி விட்டுரு பார்ப்போம். 7 குட்டி கண்ணம் போட்டாலும் அவன் எனக்கு எதிராக திரும்ப மாட்டான். தின்னம்மா மனசில் வச்சுக்கோ. யாருக்கிட்ட வந்து சவால் விடுற? இங்கே பாரு, இதோட நிப்பாட்டிக்க. இதுக்கு மேலே ஏதாவது பேசணுன்னு வையேன். இப்போ அவன் சொல்லிட்டு போனான்ல, அதை செஞ்சு விட்டு நான் பாட்டில் போய்கிட்டே இருப்பேன். நீ முந்தானையில் முடிஞ்சு வச்சு அவனை எனக்கு எதிராக திருப்பி விடுவிய? இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. அவன் சுவிட்சு என் கையில் இருக்கு. நான் எங்கே அமுக்குனா எங்கே பாய்வான்னு எனக்கு தான் தெரியும். புரிஞ்சுக்க. ஒழுங்கா இருந்து பொழைக்கிற வழியை பாரு. பெரிய கண்ணகி நியாயம் கேட்க வந்துட்டா. இதுக்குதான் பறிஞ்சிட்டு வந்தியலா? போங்க பின்னாடி, வேற என்ன தெரியும் உங்களுக்கு? ஐயோ நந்தினி, நீ அழுகாத நந்தினி. இங்க இரு. வாங்க அண்ணி, வாங்க வாங்க. அண்ணி அண்ணி பார்த்துக்கோங்க. இங்க இரு நந்தினி, சமாதானமா இரு. அழுகாத நந்தினி, நீ பேசுறது கரெக்டு தான். நான் தோத்துட்டேன்க்கா. ஐயோ அழுகாத நந்தினி, அழுகாத. எப்படா அவன் பொண்டாட்டியை போய் சுட்டான்? எங்க இருந்து அவனை பிடிச்சிக்க நீங்க? அவன் கிள்ளி வளவன் இல்லைன்னு கேட்டு கேட்டு வளவன். கண்ணும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. ஜீவனந்தோ பக்கத்துல இருந்து சண்டை போட்டு இருக்கானே, அவனை விட்டுட்டு பின்னாடி இருக்கிற அவன் பொண்டாட்டிய சுட்டு விட்டான். எதுக்குன்னு அந்த கேட்டு பழையெல்லாம் ஊடால இழுத்து விட்டிய? நாமளே அந்த ஜீவானந்த குடும்பத்தோட வெட்டி வீசிருக்கலான்னு. இல்லப்பா, அவன் தான் சொன்னேன், அந்த ஜீவானந்தத்துக்கு எனக்கு ரொம்ப நாளாக பழைய பகை இருக்குன்னு. எனக்கு இது ஒரு வாய்ப்புன்னு சொன்னேன். சரி, அவனோட கோபமும் சேர்ந்து நமக்கு பயன்படும்னு அவனை நியமிச்சேன். ஆமா, இப்போ அப்படியே அரைகுறையா அந்தரத்துல தொங்க விட்டோம்ல. சரி விடு பாப்போம். அங்க இருந்த யாரும் உங்களை பார்க்கல? என்ன ஒரு பாயா இல்லைண்ணே. என்ன விட்டு இருந்தா 2 செகண்ட் போட்டு தள்ளிருப்பேன். அதை விட்டுட்டு ஊருக்காரங்க வந்துருவாங்க, நசுக்கிடுவாங்க, பிடிச்சிருவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன இழுத்துட்டு வந்துட்டாங்க. என்ன அவெல்லாம் உண்மையாவே போலீஸ்காரனான? எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு முட்டா டம்மி பீசுனவன்.
அந்த ஆளும் நடையும் உடையும் என்ன இந்த கேட்டு பல்லால நடக்க கூட முடியலண்ணே. இந்த லட்சணத்துல ஜீவானந்த வீட்டை கண்டுபிடிக்க ஒரு நாள் ஆச்சுண்ணே. எல்லாம் இவனாலதான் லேட்டு. அண்ணே, இனி அந்த பையன் உஷாராயிடுவானே. எவன் அடிச்சாலும் தேட ஆரம்பிச்சிருவான். இனி அவனை அடிக்கிறது கஷ்டம் தானே. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது. இங்கே எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன் நான். அப்புறம் சொன்னேன்ல அப்போ தான் கண்ணு முழிச்சிட்டான்னு. ஆமா, அது எப்படி நான் திடீர்னு முடிச்சுது? எப்படியே முழிச்சு தொலைச்சிட்டா. அதை விடு. அவட்ட தெளிவாக எழுதி வாங்கியாச்சப்பா. பக்காவாக சட்ட நுணுக்கங்கள்லாம் ஆராய்ஞ்சு ஆடிட்டரையும் வக்கீலையும் வச்சு எழுதி வாங்கியாச்சு. அதில் அவள் கையெழுத்தும் போட்டா. நம்ம இன்ஸ்பெக்டர் ஜீவானந்தத்துக்கு அரசு வாரண்ட் போட்டாரு. இனிமேல் அவன் தப்பிக்கவே முடியாது. அவன் ஓடி ஆடி சம்பாரிச்சு சொத்து சேர்த்து வைப்பேன். இவன் நடுவில் வந்து உட்காந்துட்டு நாட்டாம விடுவானே. இப்போ தெரிஞ்சிருக்கும்ல, அடுத்தவங்க குடும்பத்தில் மூச்சு விட்டோம்னா நம்ம குடும்பம் நாசமாக போயிரும்னு தெரிஞ்சிருக்கோம். இனிமேல் ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டு செத்து போன அவன் பொண்டாட்டி நினச்சி அவன் சோக கீதம் தான் பாடணும். ஜீவானந்தம் ஜீவானந்தம். இல்லைண்ணே, இல்லை, அந்த தாடிக்காரனுக்கு எந்த தண்டனை எல்லாம் பத்தாதுண்ணே. அவனை கண்டம் துண்டமா வெட்டி வீசணும். நம்ம பேரை கேட்டாலே அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பயல்களும் தொட நடுங்கணுண்ணே. அப்படியே அலறணும் எல்லாரும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை செய்யணுண்ணே. செய்யறேன் நானா செய்யறேன். அவனை என் கையிலே முடிக்கணும்னு நினைச்சேனே. இந்த கேட்டு பயலால அவன் தப்பிச்சிட்டான். விட மாட்டேன். அட சரி விடுகதிரு. உன் கையால் அவனை நீ முடிச்சு விட்டு நீ ஜெயிலுக்கு போவ. அப்புறம் வாரம் நான் வந்து உன்னை ஜெயிலில் பார்த்துட்டு இருக்கவா? என்ன பேசிட்டு இருக்க நீ? விடப்பா, நம்ம நினச்சதெல்லாம் ஏதோ ஒன்று முடிஞ்சதில்ல. அது வரைக்கும் ஓகே, பரவாயில்ல விடு. ஜாமீன் கீமீன் வெளியே வராமையா போயிடுவேன். வந்து நம்மகிட்ட மாட்டுவேன்ல, அப்போ வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயங்கிறது, நம்ம வீட்டு பொம்பளைகளை இனிமேல் சும்மா விடக்கூடாது. எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஏத்தத்தில் திரியிறாளுகளா எல்லாத்தையும் மொத்தமாக ஆஃப் பண்ணி விட்டணுமப்பா. அது முக்கியமான வேலை. எல்லாத்தையும் விட முதல்ல அந்த ரேணுகா தலையை ஆட்டி பேசிகிட்டு இருந்தா, இப்போ உன் பொண்டாட்டி ஆரம்பிச்சிருக்காப்பா. ஏ அப்பா, உன் பொண்டாட்டி பேசுனதை நீ கேட்கணுமே. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வையேன், ஊரில் ஒரு புழு பூச்சி கூட நம்மளை பார்த்து பயப்படாதா. சொத்து பூரா நம்ம பேருக்கு வரட்டும், எல்லாம் கிளியர் ஆகி வரட்டும். வந்ததுக்கப்புறம் அவளுகளை நம்ம நடத்துகிற விதம் இருக்கு இல்லையா, அதில் கதற போகிறாளுங்க பாரு. அது மட்டும் நடக்கணும். நடக்குதா இல்லையான்னு பாரு. இன்னொரு முக்கியமான விஷயங்கிறது, இந்த வளவன் கூட நீ போனது, ஜீவானந்த பொண்டாட்டியை சுட்டது, இதை யார்கிட்டையும் சொல்லிடாதப்பா. மூச்சு விட்டுறக்கூடாதா, ரொம்ப கவனமாக இருக்கணும். போன்ற ஒரு கெட்ட வழக்கம் இருக்குது. தண்ணியை போட்டால் எல்லாத்தையும் உளருவேன். அதுவும் பொண்டாட்டிட்டு போய் பயங்கரமாக உளருவேன். அவட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாத, மூச்சு விட்டுறாத. பொண்டாட்டி தானே நினச்சிக்கிட்டு. இப்போ வீட்டில் இருக்கிறதுலே பெரிய விஷம் உன் பொண்டாட்டி தான். அதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன் நான். பெரிய சிக்கனில் மாட்டி விட்டுருவாக்குது. அவளையெல்லாம் நம்பிடாத, சரியா? கவனமாக இருக்கணும். ஏண்டா எதுக்கு படபடப்பா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதடா, எதுக்கும் பயப்படாத. ஜீவானந்தன் கதை முடிஞ்சுன்னு வச்சுக்க, அவ்வளோதான். ஒரு இஞ்சி கூட அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைண்ணே, இல்லை, எனக்கு என்னமோ இது சாதாரணமாக முடியும்னு தோணலண்ணே. ஏய் ஏண்டா, அண்ணன் இருக்கேன்டா, பார்த்துக்கலாம்டா. இல்லைண்ணே, நம்ம போய் கலங்கலாமா? எத்தனை பார்த்துருக்கான் ஊரில். நீ போய் குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு படு. போகுதுரு போ, நான் பார்த்துக்கிறேன். நிம்மதியாக தூங்கு போ. சரிண்ணே, போ. யார்கிட்டையும் எதுவும் பேசிடாத. சரி, மட்டும் பார்த்துக்க. இல்லை பேச மாட்டேன். சரி. எவ்வளவு கொழுப்பு பத்தியால அண்ணன் தம்பி 2 பேருக்கும். இந்த மொகரைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடு. இதுல பேச்சு மொகர வேற. இதுகளுக்கு யாரு வெத்த புள்ள கழுத்தை யாரு திருகிறது? அவங்கள பத்தி தெரிஞ்சது தானே ரேணுகா. ஆனா எங்க போனாரு, எதுக்கு இவர் அனுப்புனாருன்னு எதுவுமே தெரியலையே. தோ வந்தவனும் ஏதோ வெறி பிடிச்சவன் மாதிரி வந்திருக்கான். எல்லாம் அந்த ஜீவானந்தத்துக்கிட்ட தான் போய் செருப்படி வாங்கிட்டு வந்திருப்பான். குதிக்கிறான் கிடந்து. எனக்கும் அதான் நீ தோணுது.
அவன் போன வேலை எதுவும் முடியல, ஏதோ அரைகுறையாக நிற்கிது. அதனால தான் கோவத்தில் வந்து இங்கன ஏறிக்கிட்டு இருக்கேன். உள்ளுக்குள்ள போய் வேற ஏதோ பேசிக்கிருக்காங்களே, 2 பேரும் கூடிக்கங்கிட்டு கதவை சாத்திக்கு வேற பேசிக்கிருக்காங்க. என்ன பேசுறானுங்கன்னே தெரியல. இந்த ஜனனி வேற வரேன்னுச்சே, ஃபோன் போட்டுச்சு, ஆளை காணோம். என்னன்னு தெரியலையே. நந்தினிமா, எதுக்கு நீ இப்போ இப்படி உட்கார்ந்துருக்க? இல்லக்கா, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெளிவா விளங்கிருச்சு. இன்புட்டு நாளும் நானே ஏமாத்திட்டு இருந்திருக்கேன், கேவலமா ஏமாத்திட்டு இருந்திருக்கேன். ஏதோ ஒரு பிடிப்ப நானே பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை நானே நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். அதெல்லாம் எதுவுமே கிடையாதுக்கா, எல்லாமே போய் எல்லாமே அத்து போச்சு. அதுக்காண்டி இந்த வீட்டை விட்டுல நான் போயிட மாட்டேன். போயிட்டா நம்ம யாரும் தெரியாம போயிரும். இவங்க கூடவே இருந்துக்கிட்டு நான் யாரு, என் நாட்டு என்ன லெவல் போக முடியும், என்னால என்ன சாதிக்க முடியும், நான் நினைச்சா என்னென்ன செய்ய முடியும்னு பொட்டில் அடிச்சா மாதிரி விளங்க வைக்க போறேன். எம்புட்டு கதறி பிச்சை எடுத்த ஒரு வார்த்தை கேட்க கூட வேணாம். அங்கன போய் அந்த ஆளுக்கு தோதா பேசிட்டு நிக்கிறானு. இல்லக்கா, இவெல்லாம் புருஷன் இல்ல, மனுஷ பிறவே கிடையாது. விளங்கிருச்சு. இனிமே அந்த மிருகத்துக்கிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கணும். இனிமே எந்த பிடிப்பும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது, எதுவும் கிடையாது. யார்கிட்ட யாரும் தெரிய வரும், தெரிய வைக்கிறேன். ஜனனி, என்ன இப்படி வாரா? ஜனனி, ஜனனி வா. ஏய், என்ன என்னாச்சு ஜனனி? எதுக்கு ஒரு மாதிரியா இருக்க? எதுக்கு அழுவுற? என்ன ஜனனி, என்னாச்சு? எதுக்கு அழுகுற? அங்க ஜீவானந்தன் வைஃப என் கண்ணு முன்னாடியே சுட்டுட்டாங்கக்கா. என்ன சுட்டுட்டாங்களா? என்ன சொல்ற? எப்படி? ஆத்தாடி, ஐயோ,
கண்ணு முன்னாடியே ஒரு உயிர் போயிடுச்சுக்கா. என்னால எதுவும் செய்ய முடியல. அந்த குழந்தை அம்மா அம்மான்னு பார்த்து அழுதது என்ன என் காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கு. அந்த வெண்மை பாவம் சக்தி, பாவம். ஐயோ, யாரு சுட்டது? அவங்கள புடிச்சு விட்டாங்களா? யார் என்னன்னு தெரியுமா? தெரியலக்கா, அவங்க ஓடிட்டாங்க. ஜீவானந்தன் இது ஏன் பக, நான் பாத்துக்கிறேன், நீ போனேன்னு அனுப்பி வச்சிட்டாரு. ஆத்தாடி, ஜீவானந்தத்துக்கு இப்படி ஒரு பக்கம் இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லக்கா. அக்கா, அழகான ஃபேமிலிக்கா. தன்னோட சமூக போராட்டங்கள் தன் குடும்பத்தை பாதிச்சிடக்கூடாதுன்னு அவரு வைஃபையும் மகளையும் வெளி உலகத்துக்கு காட்டாமே வச்சிருந்திருக்காரு. அவரை 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் அங்க போவாராம். அப்படி போறப்போதான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவரை சுட வந்தவங்க அவர் வைஃப சுட்டுட்டாங்க. அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா தான் எல்லாமே. இப்ப அந்த குழந்தை அவ உலகத்தையே இழந்துட்டு நிக்குது. அதுக்கு யார் என்ன ஆறுதல் சொல்ல முடியும்க்கா? இப்ப அந்த குழந்தை அவ உலகத்தையே இழந்துட்டு நிக்குது. அதுக்கு யார் என்ன ஆறுதல் சொல்ல முடியும்க்கா? அக்கா, என்னாச்சுக்கா? ஏன் அழுகிறீங்க? இல்ல நந்தினி, வாழ்க்கை ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு? நேத்து வரைக்கும் நமக்கு இனிமையா தெரிஞ்ச ஒரு மனுஷன் ஜீவானந்தம், அவரோட இன்னொரு பக்கம் நமக்கு ஏன் தெரியணும்? ஏன் நம்ம ஜனனி அவரை தேடி போகணும்? அவரை பத்தின விஷயம்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? மனசு போட்டு ரொம்ப பெசைது நந்தினி, என்னால ஏத்துக்கவே முடியல. ஒரு பெண் குழந்தை அவ அம்மாவை இழந்துட்டு நிக்கிறா. அதை என்னால நினைச்சு கூட. ஐயோ அக்கா, நீங்க எதுக்கு அழுகுறீங்க? அந்த ஆளு பண்ண பாவத்துக்கு அவர் புள்ள அனுபவிக்குதோ என்னவோ. இல்லக்கா, ஜீவானந்தம் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி தப்பான ஆள் இல்ல. அப்பதான் எழுந்து பேசினாதான் எல்லாமே தெளிவா தெரிய வரும். அப்பதான் எந்திரிச்சிட்டாங்க ஜனனி. அப்பதான் முடிச்சிட்டியா? இன்னும் நீ சாகலையா? அந்த ஜீவானந்தம் மொத்த சொத்தையும் அடிச்சிட்டான் மேடம். ஃப்ராடு வேலை பண்ணி உள்ள வந்துட்டான். ஜீவானந்தம் யாரையும் ஏமாத்த மாட்டாரு. ஜீவானந்தம் செஞ்சது அத்தனையும் எனக்காகத்தான். என் உயிரை காப்பாத்தின ஜீவானந்தத்துக்கு நான் நன்றி உள்ளவளாதான் இருப்பேன். கண்டிப்பா இருப்பேன். கையெழுத்து போடாம இப்பதான் யோசனை வருது. அப்பத்தா சொன்னது சரிதான். அப்ப அந்த ஜீவானந்தா அப்பத்தாக்கு ஹெல்ப் பண்ணதான் அந்த சொத்து எழுதி வாங்கியிருக்காரு. எல்லாம் சரிதான், ஆனா எனக்கு ஒண்ணுதான் விளங்கல. இவ்வளவு நல்லது பண்றவர் ஏன் அவர் பேர்ல சொத்தை மாத்தி எழுதிக்கணும்? ஏதோ ஒரு காரணம் இருக்குக்கா. தன்னோட சொந்த குடும்ப சொத்தையே ஊருக்காக கொடுத்தவர் அந்த ஜீவானந்தம். இன்னைக்கு நம்ம சொத்தை அவர் பேர்ல வச்சிருக்காருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குக்கா. இது என்னன்னு அப்பத்தா கிட்ட கேட்டாதான் தெரியும். அப்பத்தா தான் தெரியாதுன்னு சொல்றாங்களே. இல்லக்கா, அவங்க கிட்ட நான் கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க. அவங்க கிட்ட நான் பேசுறேன்க்கா. வாங்க. பை இங்கே கிடக்கு, உள்ள வைக்கணும்.